சரி தம்பி, சரி தம்பி. என்ன தம்பி, மணி 9ஆவது. டாக்டரா போற பிள்ளை காலாகாலத்துல இருந்து காரியத்தை பார்த்தா தானே. இதோ பெட் காபி கையோட கொண்டு வந்திருக்கேன். மது, அது சுமாரியா எங்கேயா மது? மது, மது, மீன், கொழுமீன், விழிமீன், எடுத்த காரியம் முடிய வரையில் உழைவில் சோம்பேறி. ஆமா, என்ன அம்மா அது? அம்மாவது ஆட்டுக்குட்டியாது எழுந்து உட்காந்து மீன் மீன் நீங்களா? அது என்ன மீன் தம்பி? அது கருவாட ஆகிறதுக்கு முன்னால இருந்த மீன். என்னடா பொம்மையை கட்டில போட்டுட்டு உங்க கட்டைய கீழே போட்டுருக்கிற? ஒண்ணு இல்ல, இது ராத்திரி குழந்தைய வளர்க்கறது எப்படிங்கறத ஒத்திய பாத்துக்கிட்டு கட்டில படுத்துக்கிட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பால் கொடுத்து பால் இந்த பால் அது ஆரம்பிச்சாச்சா? பாத்தியா மோகன், ஒரு ஜட்ஜி வீட்டு பிள்ளையா பிறந்து சமூக சேவை செய்யறன்னு சாக்கடை சந்து வந்து எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ஏமா என்ன பிள்ளைங்கிற? வேற என்ன சொல்ல? சரி சரி போங்கடா, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். அண்ணே, அண்ணே, அடாடா என்னம்மா ட்ரெஸ் பண்றீங்க? நல்லா இருக்கு போங்க. பொம்பளை மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க. ஏரியாவு லிப்ஸ்டிக் எல்லாம் தடைக்கிட்டு தான் வெளியே வருவீங்க போல இருக்கு. அண்ணே, ஏன்டா கால வேலையில கரடியா கட்டி தொலைக்கிற? ஆமா, நீ இன்னும் வெளியே போகலையா? நான் எப்படி போறது? உங்களை பார்த்துட்டுல போகணும். சரிதா, சமூக சேவைக்கு வேணும் அப்பவே வெளியே கிளம்பிருப்பிய. ஆமா அண்ணே, சமூக சேவை செய்யறதுக்காக கட்டட நிதிக்காக நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு நடத்துறோம். கிளம்ப வைக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, போச்சு. அதுக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட்டா? ஃப்ரீ பாஸா? காசு. காசா? எது நம்ம கிட்டே டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? என்னது, நீங்க கைராசிக்காரன்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. முத உங்க கையால ஒரு டிக்கெட் கிழிச்சுங்க. அப்படியே எனக்கு ஒண்ணு கிழிங்க. யோ, உனக்கு ஜவுளி கடையில கிழிக்கணும் ஐயா. பெரிய ரசிகர். சுமாரியா அண்ணே, பணம். ஆமாடா பணம். அப்புறம் அம்மா கிட்ட வாங்கி கொடுக்குறேன் போ. சரி தம்பி, அந்த நாடகத்துல எனக்கு ஒரு வேஷம். ஐயோ, உனக்கு குழந்தை வேஷம்ல ஐயா கொடுக்கணும். நீ முதல்ல மீசையை எடுத்து வை. பூச்சைங்க இதான் இருக்குதுங்க. மறந்துட்டேன். கையில பையில வேஷம் வேணுமாமல்ல? வேஷம் அது ஒண்ணுதான் குறைச்சு. ஏய்யா, இங்க நீங்க வேஷம் போட்டுட்டு தானே இருக்கிறீரு. அம்மா, என்னம்மா கால்ல? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு காலையில படியில இருந்து விழுந்துட்டேன். கால சின்ன காயம் பட்டுருச்சு. அம்மா, நீ எனக்காகப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? நீ இன்னுமா வேலைக்காரியா இருக்கணும். அம்மா வேலைக்காரியா இருந்ததுனாலதான் மகளை நர்ஸாக்க முடிஞ்சது. மகள் நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக வேலைக்காரியா இருக்கணும் தானே நான் கேக்குறேன். அப்படி சொல்லாதேம்மா. உன்னை கை குழந்தையா எந்த ஆதரவும் இல்லாம தெரு தெருவா தூக்கிக்கிட்டு தெரிஞ்ச காலத்துல எனக்கு வாழ வழிவகுத்து கொடுத்தவரம்மா நம்ம பெரிய டாக்டர். அந்த நன்றிக்குத்தானம்மா என் உயிருள்ள வரைக்கும் இங்கேயே வேலை செய்யறதுன்னு முடிவு கட்டிட்டேன். சரியம்மா, உன் இஷ்டம். கொஞ்சம் ஸ்பெஷல் வார்டு போயிட்டு வரேன். நாகர்கோவில் போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, நான் தான் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் பேசுறேன். மிஸ்டர் சுந்தரம், திருட்டு கேஸ்ல உங்களை சம்பந்தப்படுத்தின குமாரன் பவன். குமாரன் இப்ப எங்க இருக்காங்க? சிலோன்ல இருக்கிறதா முதல்ல நியூஸ் கிடைச்சது. அது சம்பந்தமா விசாரிச்ச போது அவன் அங்கேயும் ஒரு பெரிய கொள்ளை அடிச்சுட்டு பேரை மாத்திட்டு சிங்கப்பூர் போயிட்டானா. அவனை பத்தின அடையாளங்களோ அல்லது அவனோட போட்டோவோ நம்ம இலாக்கால இல்ல. உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா? அப்படி ஒண்ணு என்கிட்ட கிடையாது. எனக்கு உத்தரவு கிடைச்சா அந்த சந்தேகத்துக்கிடமான ஆசாமி நானே நேர்ல பார்த்து அது நீங்களும் நானும் முடிவு செய்யற விஷயம் இல்ல. மேலிடத்துக்காரி அனுமதி காட்டுவோம். சரி, ரைட். சிங்கப்பூரில் குமார். எஸ், அமர்நாத் ஸ்பீக்கிங். டாக்டர்ல இருந்து பேசுறீங்களா? யார் அது?
நம்ம ஏஜென்ட் கற்பனை திட்டியாரா? ஆஹா, பேர் மாத்திக்கிட்டியா? எப்போ எப்போ? சில்கோ. இடத்துக்கு தகுந்தபடி பேர் மாத்திக்க வேண்டியதுதான். அம்மா, நம்ம பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? அதுவா? நானும் 25,000 அப்படி. சிங்கிள் பே கூட போடக்கூடாது. என்னையா சிங்கப்பூர்ல பாடுற பாட்டு? இதெல்லாம் பாடுறதுக்கு இடம் இல்லையா? அபச்சாரம் அபச்சாரம். இது திருஞான சம்பந்தர் பாடலாயிற்று. இது பாடினாலும் கேட்டாலும் கேட்டவர்களை பார்த்தாலும் நாம் செய்த பாவம் எல்லாம் பறந்து போகும் ஐயனே, பறந்து போகும். இதெல்லாம் யாராவது பாவிங்க கிட்ட போய் சொல்லு. ஊரை விட்டு ஊர் வந்து என் சொந்த முயற்சியில 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன். பாவிங்க கிட்ட பணம் சேருமா? இல்ல பணம் வச்சிருக்கிறவங்கள பாவின்னு சொல்றியா? ஐயனே, நான் சொல்ல வந்தது வேறு ஐயனே, வேறு. ரொம்ப நாள் அவங்ககிட்ட சொல்லணும்னு இல்ல. நான் யாரு என்ன ஜாதின்னு உனக்கு தெரியும். சரி விட்டுட்டு ஐயனே ஐயனே கிண்டல் பண்றியா? அதெல்லாம் ஐயனே, அதெல்லாம் எஜமா ஜூஸ். பார்த்தீர்களா? பணம் ஒன்று மட்டும் மனிதனுக்கு நிம்மதியை தராதையனே. பணத்தினால் இந்த வலியை போக்க முடியுமாயனே? அந்த பணத்தின் மீது இருக்கும் பக்தி ஏழைகளுக்காக, தர்மத்திற்காக, உற்றார் உறவினருக்காக திருப்புங்கள். நான் சென்று மருத்துவரை அழைத்து வருகிறேன். ஐயனே ஐயனை பார்த்துக்கொள் பையனே, நான் வருகிறேன். சும்மாவா போறோம்? நீ கேட்ட 10 ரூபாய் இப்பவே வாங்கிக்க. 30 ஆமா, நீங்க போட்ல சவாரி செய்யறதுக்கு பணம் கொடுக்க வந்தீங்களா? என் போட்டை ஏலத்துக்கு எடுக்க வந்தீங்களா? பொம்பளை மறந்தா போயிட்டேன். ஐயா, நீங்க ஆம்பளை இறங்குங்க முதல்ல. பாவம், பொம்பளைங்க எல்லாம் தவிக்கிறாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆள பாரு. எங்கப்பா சீக்கிரம். ரொம்ப தேங்க்ஸ். மெதுவா மெதுவா பாத்து இறங்குங்க. என்ன மோகன், இப்படி பொம்பளை முன்னால அவமானப்பட்டுட்டோமேப்பா. என்ன சாமி யோசனை பண்றீங்க? அவரு என் புருஷன். அவரு குணமே எப்பவும் இப்படித்தான். பொம்பளைங்களை ஏத்திக்கிட்டு போயிட்டாரல்ல. வாங்க சாமி, எல்லாரும் உட்காருங்க, நான் ஏத்திக்கிட்டு போறேன். ஓட்டு மட்டும் எங்க கிட்ட கொடுங்கம்மா, நாங்க ஓட்டிக்கிட்டு போறோம். சரி சாமி, இந்தாங்க, எல்லாரும் ஓட்டிக்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி. இப்படிதான். ரைட் அபௌட். ஹிட் மார்ச். காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ. அம்மோய், காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ. காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ. அம்மா, காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ. பண்புடனே வரும் அன்பினிலே
பள்ளிக்கு செல்ல மனமில்லை. சட்டமிட்டால் கை கட்ட வரும், பாடை பிடித்தால் வம்பு வரும். சட்டம் போட்ட சட்டையை போட்டு கம்பியை எண்ணும் காலம் வரும். காதல் என்னும் தலையினிலே கை சேர்ந்த காளையரே, கண்ணெடுத்து பாடுவதால் காதல் வராது. பண்புடனே வரும் அன்பினிலேதான் காதல் உண்டாகும். பறக்குது பறக்குது பின்னாலே பச்சை புடவை தன்னாலே, இழுக்குது எங்களை ஓரத்திலே, ஏறி வரட்டுமா ஓடத்திலே. ஓடத்தில் ஏறும் நேரத்திலே உதயம் கிடைக்கும் கன்னத்திலே, உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே. காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே, காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ. அம்மா காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ. தலக்கு தலக்கு தல தையா தலக்கு தலக்கு தல தையா என்ன ஆஸ்பத்திரிக்கு போறியா? நான் ஏன் ஆஸ்பத்திரி போனோம்? இந்த வயிறு பெருசா இருக்கேன், உனக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன். கிண்டலா பண்றீங்க? மரியாதை பேசுறான். வயிற்றுல சிரிக்கிறீங்க பாத்துக்க. இவனுக்கு ஆகார கூடாரா? என்னடா டேய், உங்க பாட்டுக்கு பேசிட்ட போறே டேய். என்னடா நிமிர்றேன்டா, தங்கத்தையா திருடிட்ட நீ? இதோ ஆபரேஷன் பண்ணல. எங்கேயோ சிக்குது. சிக்குதா? ஆமா. அவன் என்ன சோம்பேறி பையன்கிட்ட போய் பெரிய மனுஷன்ட்ட புத்தி சொல்ற மாதிரி சொல்றேன். புத்தி சொல்லி அவனை போய் தண்ணியில தள்ளி விட்டிய, அவனுக்கு நீச்சல் தெரியுதா என்ன அளவா? எப்படியானா நமக்கு என்ன? ஐயே என்னது வெங்காயத்திற்கு? ஏய், இத கட்டுறவதான் இங்க குளிக்க வருவா. அடே அப்பா, இது இடுப்புல இருந்தாலும் மானத்தை வாங்குது, உன் கையில இருந்தாலும் மானத்தை வாங்குதுடா. இரு இரு, இத கட்டி இருந்த புண்ணியவர் யாரோ? மிஸ்டர் மது. கோகிலா. ஆமா, அது என் சேலை. இத சேலைன்னு சொல்லாத. பெண்கள் கட்டி இருக்கிறதுக்கு பேரும் சேலை, நீ கட்டுறதுக்கு பேரும் சேலையா? அநியாயமா இருக்குது. நல்ல வேலை, என் மானத்தை காப்பாத்து. மானம் ஏது? மானத்தை தான் எடுத்து இவன் மடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கிறானே. இத பாரும்மா, மானம்னு சொல்றியே, அதுக்கு கொஞ்சோண்டு கண்ட்ரோல் போட்டு வை. என்ன சொல்றீங்க? நான் என்னத்தை சொல்ல? பெண்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய வயிறை கட்டிங்க. அப்படி இருக்கும் போது 4 பேர் பாக்குற 4 பேரா? ஐம் சாரி, 4000 பேர் பாக்குற இடத்துல இந்த நீச்சல் உடைய போட்டுக்கிட்டு இப்படி கடந்து புரிக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேக்குறேன். இல்ல நியாயமா? அம்மா, முழுக்க முழுக்க உடம்ப மறைச்சுக்கிட்டு ஓரமா நடந்து போனாலும் முறைச்சு முறைச்சு பாக்குற இந்த காலத்துல முக்கா உடம்ப காட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. மேல்நாட்டுல கூட பெண்கள் இப்படித்தான். நீ எந்த நாட்டுல இருக்கிற? மேநாட்டு நாகரிகத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சின்னா இப்ப இருக்கிற வெயிலுக்கு உடம்பு வெள்ளரி பழம் மாதிரி வெடிச்சு போயிடும். கரெக்ட். எப்படியோ சேலை திருடனவனுக்கு என் நன்றி. சேலை திருடனவனுக்கு நன்றியா? ஆமா, அவனாலதானே உங்களை சந்திக்க முடிஞ்சது. ஓகே அப்பா, இந்த சந்திப்பை என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். மது, நம்ம கதை எங்கேயோ திரும்புது. என்ன கதை? இது கதை. ஓஹோ, யாருக்கும் உதவி தேவையா? அப்புறம் சந்திக்கிறேன். அடுத்த சந்திப்பு தித்திப்பா இருக்கும். ரொம்ப thanks. என்ன பாருங்கப்பா, நான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுமே நாட் சார், நான் எதிர்பார்த்ததுதான். உட்கார் உட்கார்.
என்னங்க என்ன, என்ன? இவனை ஏதாவது செய்ய போறீங்களா இல்லையா? ஏன் என்ன நடந்தது? தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறான். ஆ. எவனாவது 4 கொடுத்தான்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உயிர் போகும். போகட்டுமே. பொது சேவையில் ஈடுபட்டு உயிரையை தியாகம் செய்த வீரனை பெற்றெடுத்த சூரத்தாயின்னு சொல்லுவாங்க. கொலைக்காரன்னு சொல்லுவாங்க. சும்மா இருடா. என்னங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. It's all right. அவன் சொல்ற ஒரு நியாயம் தானே. தேங்க்யூ ஃபாதர். நான் உங்க சொன்ன இல்லையா? எக்ஸாக்ட்லி. கனகா, உனக்கு விஷயம் தெரியுமா? அவன் மோகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அவன் என் மகன். அண்ணே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணே. நான் 3 மாசமா கண்ணு முடிச்சது வேணா போகுமா? நீ கண்டுபிடிச்சியா? ஆமாப்பா. ஒரு வழக்க போட்டுட்டு படிச்சுட்டு இருந்தா எப்படி நான் தூங்குறேன்? நல்ல பிள்ளைங்கப்பா. மோகன், நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சது நீ இங்க பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. பட்டணத்துல ஏராளமா டாக்டர்ஸ் இருக்காங்க. கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை. நல்ல ஐடியாப்பா அது. இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்லது. கரெக்டப்பா. அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி. சும்மா இருடா. ஒருத்தன், நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு, ரொம்ப அனுபவசாலி, அதோட பொறுமை உள்ளவரும் கூட. ஆமாப்பா. டாக்டருங்க எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப 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 பொறுமை தேவை. அதனாலதான் நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம சங்கர் நர்சிங் ஹோம்ல இருந்தா நல்லது. நானும் அப்படித்தான் பண்ணிட்டேன். அது சரி, இந்த கடனை என்ன பண்ண போறீங்க? எமது கடன் பணி செய்து கிடப்பதே. ஏண்டி நீங்களே ஏதோ தப்பு செஞ்சிட்டீங்களா? ஏன் இப்படி நிக்க வச்சிருக்காரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு புது டாக்டர் வர, பெரிய இடத்து பையன். அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த தான் எல்லாரையும் வர சொன்னேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இதெல்லாம் இருக்கு. இருக்கட்டும் சார். ஏட்டில் படித்த படிப்பை செயலாற்ற கைராசிக்காரரான உங்களிடம் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மிஸ்டர் மோகன், உங்களால தான் அந்த கைராசி இந்த ஆஸ்பத்திரியில நிலையான இடம் பெறணும். அதுக்கு இவங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும். உங்க புது டாக்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமநாதன் மகன் மிஸ்டர் மோகன் MBBS. இனிமே நீங்க எல்லாம் போகலாம். சுமதி, மிஸ்டர் மோகன் அவர் ரூம் கழிச்சிட்டு போ. உங்க அந்தஸ்துக்கு இழிவு ஏற்படும்படி மோகனை என் பிள்ளைன்னு என் வாயால எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க எஜமா, என்ன நம்புங்க. மாமா, புது டாக்டர் வந்திருக்காரு. என்னம்மா? ஏம்மா கொஞ்சம் கவனமா வந்திருக்க கூடாதா? கவனக்குறைவால் தான் கை நழுவி போச்சு. இல்ல, இதோ கை நழுவின பொருள் உங்க கைக்கே மறுபடியும் வந்துருச்சு. ஏம்மா கால் வலிக்குதா? ஒண்ணுமில்ல டாக்டர், ஆனந்த கண்ணீர். நர்ஸ், உங்க பேர் என்ன? சுமதி. சுமதி. இங்க ஹாஸ்பிடல் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் எப்படி? டாக்டருக்கா நர்ஸ்க்கா? 2 பேருக்கும் தான். இங்க வர்ற நோயாளிகளை பரிசோதிச்சு சிகிச்சை செய்யணும். ஆஸ்பத்திரியில இன்பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறவங்களே இரவு பகல பார்க்காம கண்ணு கருத்துமா டாக்டர் நர்ஸ்மா கவனிக்கணும். அப்புறம் ஒப்பி திங்கள் புதன் வெள்ளி ஆபரேஷன், ஞாயிற்றுக்கிழமை படகுல பவனி, அதுல ஒரு போட்டி. சாரி, தவறுதலா கைப்பட்டுட்டா உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே. அப்படித்தானே? ஹலோ, ராங் நம்பர். சோமு, எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும்? செலவு கணக்கு நோட்டு இந்த இருக்கு. வரவு கணக்கு நோட்டை வச்சு பீரோல பூட்டிருக்கேன். ஏன் பீரோவை வச்சு பூட்டின? இந்த மாசம் ஏராளமா நன்கொடை வந்திருக்கு. வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பார்க்க கூடாது பாரு, அதனால உள்ள வச்சு பூட்டிருக்கேன். நீ ஒரு லேட்டு புத்திசாலியப்பா. பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா? இன்னைக்கு வரவு மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துடும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லன்னு சும்மாரப்பா. நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா? யாரு சொன்னா? 24 மணி நேரம் திறந்தானே இருக்குல்ல. வாசல்ல குறுக்கா உண்டா? கிடையாது. உள்ளார அல்சேஷன் நாய் உண்டா? எவ்வளவு பர்ஃபெக்ட்டா நம்ம ஆபீஸ் நடக்குது. அதே போல பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தையும் எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கேன்ப்பா. போ போய் கணக்கு நோட்டு எடுத்துட்டு வா. ஹலோ, டேய் நான் மோகன் பேசுறேன்டா. நான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டேன். டேய் வந்து நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடு. நான் இங்கேயே சாப்பிடுறேன், எனக்கு சாப்பாடு இங்க அனுப்ப சொல்லிடு. ரைட்டோ, ஓகே, ரைட்பா, ரைட்டோ, ரைட் ரைட் ரைட்.
படி படி. நம்பிராஜன் வீட்டு கோழி சுப்பிரமணிய பிள்ளை வீட்டில் முட்டையிட முட்டை யாருக்கு சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை கோர்ட்டுக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வரவு ரூபாய் 1000. சரி. வருமான வரி கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ரூபாய் 501. மறியல் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ரூபாய் 70. 701. பணத்தை முழுங்காத. இல்ல தீயணைக்கும் படையினரை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் 100. அவ்வளவுதான் செலவு. 4 அனாதை பெண்களுக்கு புடவை ரவிக்கை வகைரா 40 ரூபாய் 60 பைசா. அனாதை பணத்தை அடக்கம் செய்த செலவு. அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லுச்சு? இந்த ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு எழுதுல பார்த்து எழுதணும். அனாதை பிணத்தை அடக்கம் செய்த செலவு 37 ரூபாய் 13 பைசா. காணாமல் போன தொகை 5 ரூபாய். ஆபீஸ் செலவு 3 ரூபாய். ஏய் இருப்பா. ஆபீஸ் செலவு 3 ரூபான்னா ஆபீஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா? நான் சிற்றுண்டி சாப்பிட்ட செலவு 3 ரூபாய். ஆமா, ஒரு சிற்றுண்டிக்கே 3 ரூபான்னா பக்கத்துல ஒரு சைபர் போனுமா பேருண்டிக்கு? அண்ணே, நான் இந்த நன்கொடை வசூல் பண்ண போறேன் பாரு. அப்ப வந்து பசி எடுத்தா மனுஷன் பட்னியாவ கிடப்பான். பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ணணும். பாக்கெட்ல இருந்தா எடுத்து செலவு பண்ணு. ஏய், ஓன் மணி எடுத்து செலவு பண்ணுமே. இல்லன்னா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வேலையை கவனிக்கணும். என்னங்கண்ணே நீங்க சிற்றுண்டி? ஏய், சொன்னதே சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். யார் வீட்டு பணத்தை எடுத்து யாரா செலவு பண்றது? நம்ம நல்ல காரியத்தை செலவு பண்ணுங்கிறதா பொது ஜனங்க நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு சிற்றுண்டி பேருண்டி சாப்பிட்டுக்கிட்டே போனா நாளைக்கு அவனா கணக்க பார்த்தா காலை துப்புவான் மூஞ்சி மேல. கடைசியா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் உள்ளவங்க செய்யலாம். இல்ல எவனா இருந்தாலும் சரி கெட் அவுட், வெளியில போயிடலாம். சோமு, இங்க யாருக்கும் உதவி தேவைன்னு சொல்லி கோவிந்தன் போன் பண்ணானே, யாருக்கு? என்ன இங்க ஆடு கத்துது? ஒருவேளை புல்லு திங்கும். ஒருவேளை இவங்களுக்கு தேவையா இருக்கும் உதவி. இந்த நேரத்துல நம்ம உதவி இவங்களுக்கு தேவையில்லையே. கரெக்ட். சோமு, என்ன ஒரு கன்றாவிய கவனிச்சியா? என்ன? நேத்து வரையில நிமிந்து நின்ற காளைங்க இந்த காட்சியை பார்த்த உடனே தலையை கீழே போட்டுடுச்சு. சத்தம் போடாத, இது இப்படியே நீடிக்குமே. ஆனா இது ரெண்டுக்கும் உயிர் வந்து ஓடுனாலும் ஓடிடும். அண்ணே, அங்க பாருங்கண்ணே, அங்க பாருங்கண்ணே. போறவள பொண்ணு ரங்கா ரங்கா, என்ன புரிஞ்சிக்காம போறிய நீ சின்ன ரங்கா ரங்கா. சோமு, இத பாடுறாரு. ஆமா, இந்த ஆளுடைய தங்கச்சியை நேத்தி நான் பார்த்து நான் பாடுனேன். என்ன பாட்டு? சம்மதம்மா ஐயா, நானும் கூட வர சம்மதம்மா அப்படின்னு கூட வந்துட்டா. ஐயோ, என் தங்கச்சி பார்த்தா அப்படி பண்ண உனக்கு ஏன்டா ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்தாத மாதிரி பாடுறியே? அவன் அண்ணன் தம்பி பார்த்தாலும் உனக்கு வர்ற கோவமா தான் அவனுக்கு வரும். ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்து போறாளே பொண்ணு ரங்கம்மா குடுக்கிற குடுல கண்ணு கண்டு தொங்க போதும். ஓகே ராஸ்கல், கூப்பிடு போலீஸ். காலில் வேணா வரையா மன்னிச்சுங்க. ஏட்டா செய்யறதெல்லாம் செய்துட்டு காலில் விழுந்தா மன்னிப்பு நாங்க கொடுக்கணுமா? இனிமே போற பொண்ணுங்களை பார்த்தா என் தங்கச்சியே நினைச்சுக்கிறீங்க. நீ மட்டுமல்ல கூட்டமே நினைக்கிறேன். அது அவனு சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு அவனுக்கு ஆகார போடா. நீ வா. சோமு, அந்த போட்டிக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏமா அதையாவது நன்றின்னு சொல்லக்கூடாது? அம்மா, ஒருத்தனுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சேன். ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றது என் உடம்புல வருது இல்லையே. அதை நீங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் இவனை போல அழகினவா இருப்பாங்க. இந்தாண்டவா கை ஓம் பக்கம் வருது. அது சரிம்மா, இந்த அலங்கோலத்தை பார்த்தா நல்லவங்க நாசமாயிடுவான் போல இருக்குது. பாரு, உனக்குல சாய, முகத்துல பவுடரு, கையில சாம்பார் எள்ளி கொட்டுற பக்கெட் மாதிரி ஒரு பை, தலைக்கு மேல ஒரு தலை, அதுல காக்கா இங்க உட்காந்துற போதும்னு அதை தடுக்க ஒரு சக்கரை வெட்ட கூட. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இது என்ன உடலை மறைக்கிறதுக்கு துணியா இல்ல? சரி, இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பாருமா, வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு. ஒரு பக்கத்துல பவுடரை தடவிக்க, ஒரு பக்கத்துல மஞ்சளை தடவிக்க. வீதியில நீ நடந்து போ. மஞ்சள் தடவின பக்கத்துல பாக்கிறதுக்கே மனுஷன் அஞ்சுவான். பவுடர் தடவின பக்கத்துல பயிர்கள்லாம் பாய்வானுங்க. இந்த பாருமா, இந்த நாசமா போன நாகரிகத்துல ஈடுபட்டு தாய் தகப்பனருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதம்மா. நான் சொல்றதை கேளம்மா. இந்த பாரு, கைத்தறி துணியை கட்டிக்கிட்டு நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு. ஓ சரிங்க. பதிலே சரியில்லையே, அதுக்கு ஆகார கோளாறு. நீ வா. ஆமா, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு வந்த ஆளு எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு விழுந்துருச்சு ஓடுறானே.
என்ன செய்த? அதிர்ச்சி வைத்தியம். அதிர்ச்சி வைத்தியமா? ஆ. அப்படின்னா? ஒண்ணுமில்ல டாக்டர், அந்த ஆள் ஒரு பெரிய சோம்பேறி. ஓ. வேலை செய்யாம இங்கே சௌக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு வந்தா. அத புரிஞ்சுக்கிட்டானா ஆபரேஷன் பண்ணணும்னு கத்திய நீட்டினேன், அப்படியே ஓடி போயிட்டான். வெரி குட். பெரிய புத்தரியா இருக்கிறிய. இதெல்லாம் நம்ம பெரிய டாக்டர் சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட். நோயாளியின் உடல்நிலையை விட மனோநிலையத்தான் அதிகமா கவனிக்கணும். எல்லா வியாதிகளையும் மருந்தால குணப்படுத்த முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. உண்மைதான். இப்ப எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட தொடங்கி இருக்கு. என்னது? கொஞ்ச நாளா எனக்கு ஒரு தினசான மனோவியாதி. அப்படியா? என்ன செய்யுது? படுத்தா தூக்கம் வர்றதில்லை, விதவிதமான கனவுகள். நல்லா இருக்க. தூக்கம் வரலங்கிறீங்க, அப்புறம் கனவு மட்டும் எப்படி வர முடியும்? நினைவை நிலைக்களமாக கொண்டதுதானே கனவு. சும்மா உளராதீங்க. இந்த வியாதி மேற்கொண்டு என்னென்ன செய்யுங்கிறத நான் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. எங்க சொல்லு. நாம சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே ருசிக்காது. கரெக்ட். வீட்டு பக்கமே போகாம எப்பவுமே டிஸ்பென்சரியிலே இருக்கணும்னு தோணும். அப்சல்யூட்லி கரெக்ட். அது மட்டுமா, நமக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர்ல பார்த்தா அதை கிழிச்சிடலாமான்னு ஆத்திரம் வரும். 100% கரெக்ட். எதையோ ஒண்ணு நினைச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். 1000 times கரெக்ட். சுமதி, என் மனோநிலையை அப்படியே எடுத்து சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதே வியாதியானதானே நானும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மருந்து? மருந்தா? மிஸ்டர் தைரியம் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போனா ஒரு தேங்கிற மருந்து கொடுப்பாரு. அதை சாப்பிட்டுட்டு நேர்மை கட்டுப்பாடுங்கிற பத்தியத்தை கடைபிடிச்சா வியாதி குணமாக வழி பிறக்கும். புரிஞ்சுதா? சுமதி, வலி தாழ முடியல டாக்டர் சார். நேத்து கொடுத்த மருந்துலயே உங்க வலி தீர்ந்திருக்கணுமே. மருந்து தான் தீருது, வலி அப்படியே இருக்கு. தூக்கத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் சார். இருக்க இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னானே, இப்பதான் புரியுது. அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துதான் சொல்லியிருப்பானோ. நானும் பாக்குறேன் மிஸ்டர் அமர்நாத். கொஞ்ச நாள் அவங்க பேச்சுல வேதாந்த வாட வீசு. என்ன வேதாந்த வாடு? வயசுக்கு தகுந்த வாடை வரத்தானே செய்யும். வலி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே. நல்ல ரத்தம் இருக்கும் பொழுதுதான் புரட்சி கொள்கை. அது கெட்டு பலகீனமாயி பார்வை மங்கன உடனேதான் பஜனை பக்தி. மிஸ்டர் அமர்நாத், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் வரேன். எம்பெருமாள் ஐயன், எம்பெருமாள் ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க காணும்? ஐயனே, உங்களுக்கு இப்பொழுது சனி பிடித்திருக்கிறது. உங்கள் நாமதேயத்தை சொல்லி ஐயன் சனீஸ்வர பகவான் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்தேன். இந்தாருங்கள் பிரசாதம், இதை தரவுங்கள், உங்கள் வலி தீரும் ஐயனே, வலி தீரும். சனீஸ்வரன் ஒழியறதுக்கு சனீஸ்வரன் பிரசாதத்தையே தடவணுமா? ஆமாம் ஐயனே. பழையபடியும் பிடிச்சுக்காத. அவசாரம் அவசாரம் ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள். குழந்தாயிருக்கு. இதுதான் மவள. ஆமாம் ஐயனே, இவள்தான் யான் பெற்ற ஒரே திருக்குமாரன். தாயில்லா குழந்தை இவள். இவள் திருமணத்தை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் சன்னிதானத்திலே நடத்தி வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையால் தான் தாய்நாட்டுக்கு செல்கிறேன் ஐயனே. பெருமாள், ஐயனே, நீ ஒரு ஆள் இருக்கிறதுல எனக்கு எவ்வளவோ நிம்மதியா இருந்துச்சு. நீயும் போறேன்னு சொல்றியா? யான் என் செய்வேன் ஐயனே. அடியேனுக்கும் மனமில்லைதான். நாடு விட்டு நாடு வந்து பொருளீட்டி யாது பையன் ஐயனே. தாய் நாடு சென்று என் சுற்றத்தாரோடு வாழவே விரும்புகிறேன். மேலும் பெற்றவன் தன் கடமையை செய்ய வேண்டாமா ஐயனே? குழந்தாய் ருக்மணி, ஐயன் காலிலே விழுந்து அனுகிரகம் பெற்றுக்கொள் என்று வருகிறேன் ஐயனே. என் பெருமாளை மறந்து விடாதீர்கள்.